மகா ஆண்டி கிச்சன்லேருந்து பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி செட்டிநாட்டிலேருந்து கொஞ்சம் பாத்திரம் கழிச்சு வந்துருக்கு. நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம்ப்பா. விநாயகர் வளர்ப்பா, நிறையா பிள்ளையார் சிலை, விநாயகர் விளக்கு இதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஏன்னா விநாயகர் சதுர்த்தி வருதில்ல, அதனால் கொஞ்சம் விநாயகர் சதுர்த்திக்காக கலெக்ஷன் பண்ணிட்டு வந்திருக்கேன்ப்பா. இது 3.25 இன்ச்சு இருக்குது அகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு இருக்குது. நல்லா அளவு எடுத்துறேன். சாரிப்பா, 4.5 இன்ச்சு இருக்குப்பா உயரம். இது இடம்புரி விநாயகர்ப்பா. இதில் ஒரு 100 ml எண்ணெயை ஊற்றி நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம். நல்ல திருவாச்சியோடு இருக்குது. இது பார்த்திங்கன்னா வலம்புரி குட்டி விநாயகர்ப்பா. சிலை நல்லா இருக்கார். ரெண்டு இன்ச்சு இருக்குப்பா, 2.25 இன்ச்சு இருக்குது. இது யாருக்கெல்லாம் தேவைப்படுதுப்பா வாங்கிக்கோங்கப்பா. இது வந்து இடம்புரிப்பா. இது சாரிப்பா, இது வலம்புரிதேப்பா. இது 2 இன்ச்சு இருக்குது. இது குட்டியாக இருக்குது. இது நல்லா பெரிய சிலைப்பா. அதாவது இங்கிட்டு ஒரு துவாரம் இருக்குது, இங்கிட்டு துவாரம் இருக்குது. திருவாச்சி கிடச்சுன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்கப்பா. இடம்புரி விநாயகர். நாலே முக்கால் இன்ச்சு இருக்குப்பா உயரம். அகலம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா அம்சமாக இருக்குது. கைகள்லாம் தனித்தனியாக நல்லா இருக்குது. இடுப்பா நல்ல சிம்மாசனம் நல்லா உட்காந்துருக்காரு. இவர் நல்ல ராஜ கணபதிப்பா. நல்ல ராஜ அலங்காரத்தோடு உட்காந்துருக்காரு இடம்புரி விநாயகர். நல்லா இருக்கார் பாருங்க, நல்ல அம்சமாக இருக்கார். இது வந்து 4.25 இன்ச்சு இருக்குது. அகலம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு இருக்குப்பா. அதே மாதிரி அவருடைய வாகனம் மூஞ்சூர் இருக்குது. நல்ல ராஜ கணபதி. இது 2 பார்த்தீங்கன்னா யானை விளக்குப்பா. யானை விளக்கு ஜோடியாக கேட்டிருந்தீங்க. இந்த வட்டம் ஜோடியாகவே 2 கிடச்சிருக்குப்பா நம்மளுக்கு. 4 இன்ச்சு இருக்குது உயரம். இது 2மே ஒரே விளக்குப்பா. 2மே ஜோடியாக இருக்குது. அதேமாதிரி பெருமாள் விளக்குப்பா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ்லையும் ஒவ்வொரு டிசைன்லையும் இருக்கும். இது ஒரு 50 ml எண்ணெயை ஊற்றி நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம்ப்பா. 3.5 இன்ச்சு இருக்குப்பா உயரம். அகலம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு இருக்குது. இந்த 3 விளக்குமே ஒரே அளவு ஒரே சைஸ் வைப்பா. சாம்பார் வலிப்பா. கைவிடி பார்த்தீங்கன்னா மரக்கட்டை ரோஸ் விட்டு உள்ள நல்லா பழைய காலத்து வெள்ளியை பூசியிருக்காங்க. இந்த கைவிடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா காப்பர் விட்டு வச்சுருக்காங்க. இது ஒரு 5 லிட்டர் தண்ணி பிடிக்கும்ப்பா. 8 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 8.25 இன்ச்சு இருக்குது. நல்ல வலிப்பா. 2 ஒரே அளவு ஒரே டிசைனுக்கு. மண்ணெண்ணெய் விளக்குப்பா. பழைய காலத்து மண்ணெண்ணெய் விளக்கு. இந்த குத்து விளக்கு மாதிரியே இருக்காருங்க. இதுக்குள்ள மண்ணெண்ணெயோ இல்லை இப்போதைக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றிக்கலாம். ஆனால் பழைய காலத்து மண்ணெண்ணெய் விளக்கு. ஒம்பது இன்ச்சு இருக்குப்பா உயரம். வெங்கல பருப்பு சட்டிப்பா. பழைய காலத்து பருப்பு சட்டி. இந்த பேரை பார்த்தாலே தெரியும். இது வந்து என்ன எழுத்துனா கிள்ளி எழுத்து. பழைய காலத்து உளியில் வச்சு செதுக்குவாங்க இந்த பேரை. ஒரு 1.5 லிட்டர் தண்ணி பிடிக்கும்ப்பா. 6.25 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு இருக்குது. நல்ல பழைய காலத்து சட்டிப்பா. அடித்து காமிக்கிறேன் எவ்வளோ சவுண்டு வருதுன்னு வருங்க. நல்லா பெல்லு மாதிரி சவுண்டு இருக்குது. நல்லா சாதம் வைக்கிறது குழம்பு வைக்கிறது காய்க்கிறோம். பஞ்ச பாத்திரம்ப்பா. நல்லா பெரிய பஞ்ச பாத்திரம். ஒரு 1 லிட்ரு கொள்ளளவு பிடிக்கும்ப்பா. 5 இன்ச்சு இருக்குது பாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது.
சிற்பக்கண்ணை வேலைப்பா. அதாவது சோப்பீஸாக வச்சுக்கிறலாம், பூ உருளி வச்சுருக்கோம்னா அதில் வந்து வச்சுக்கிறலாம். இந்த முகமாக எவ்வளோ லட்சணமாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த விழியெல்லாம் பாருங்களேன், இந்த மூக்கானில் எடுப்பா நல்லா இருக்கு பாருங்க. வெங்கலம்ப்பா இது. 7.25 இன்ச்சு இருக்குப்பா உயரம். அகலம் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. நல்ல வேலைப்படுதேப்பா. இதெல்லாம் கையிலே செதுக்கிறது, இந்த வேலையெல்லாம் கையிலே செதுக்கிறது. பனியார சட்டிப்பா, 4 குழி பனியார சட்டி, ஒரே வார்ப்பு. பாதம் பாருங்களேன், பாதமே பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சில் இருக்கும். அவ்வளோ கணத்தில் போட்டிருக்காங்க. ஏழு இன்ச்சு இருக்குப்பா வாய் அகலம். உயரம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு இருக்குது. நல்ல பனியாரம்லாம் குண்டு குண்டாக வரும். பழைய காலத்து வெங்கல பனியார சட்டி. இது வந்து ஒரு ஓலைக்கொட்டையாம்ப்பா, பித்தாளையில் இருக்கிற ஓலைக்கொட்டையாம். இந்த மரத்துலே மூங்கி மரத்துலே இதிலே செய்வாங்கள்ல, மூங்கி கூடன்னு சொல்லுவாங்கள்ல நம்ம ஊர் சைடு, அந்த ஓலைக்கொட்டையாம். 4.5 இன்ச்சு இருக்குது வாய் அகலம். உயரம் பார்த்திங்கன்னா 4.25 இன்ச்சு இருக்குது. டிசைனை பாருங்களேன், இதெல்லாம் அந்த காலத்துலேயே இந்த பெட்டி பார்த்திங்கன்னா மரப்பின்னல் மாதிரியே இருக்கும். நல்ல கை வேலைப்பாடு. இது மடித்து செஞ்சது மாதிரி. நம்ம மூங்கி பெட்டி கூட என்ன டிசைனில் இருக்குமோ அதே பேட்டர்ன்லாம் கொடுத்துருக்காங்க. அதை மடக்கி செஞ்சு வச்சு எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் மாறாமல் நல்ல பெட்டி. நம்ம பூஜை ரூமுக்கு நெல் அரிசி இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். பெரிய பாயாச உருளிப்பா. இது ஒரு 6 லிட்டர் தண்ணி பிடிக்கும். 1 அடி இருக்குப்பா வாய் அகலம். உள்கூடு பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. நல்ல உருளி, நல்ல அப்படியே ப்ரெஸ் பீஸ் அப்படியே பிளங்காமல் வச்சுருந்துருக்காங்க. நல்ல வெள்ளோடு. சவுண்டு பார்த்தீங்களா? நல்ல வெயிட்டு, சரியான வெயிட்டு. 2 மோர் டம்ளர்ப்பா. அதாவது நடுவில் பள்ளமாக இருக்கும், கீழே மேலே வாய் அகலமாக இருக்கும். இது ஒரு 300 ml பிடிக்கும்ப்பா. 3 இன்ச்சு இருக்குப்பா வாய் அகலம். உயரம் பார்த்திங்கன்னா 4.25 இன்ச்சு இருக்குது. 2 ஒரே அளவுப்பா. இது வந்து ஒரு பூவாளிப்பா, அந்த காலத்து பூவாளின்னு சொல்லுவாங்க. பால், எண்ணெய், நெய் இது வாங்கி வச்சுக்கலாம்ப்பா. இதோட காது வளையத்தை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு? இப்படி அது ஒரு வித்தியாசம். உயரம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குப்பா. வாய் அகலம் 4 இன்ச்சு இருக்குது. இது ஒரு 6 லிட்டர் பிடிக்கும். பழைய காலத்து இந்த மேல் இது வந்து குட்டி கம்ப்யூட்டர் சாம்பிராணி வைக்கிற ஸ்டாண்டுப்பா. இதை கழட்டிக்கலாம். கீழே 3 பக்கம் பாதம் இருக்குது. இல்லை நம்ம மெழுகு வச்சு வைக்கணும்னாலும் வச்சுக்கிடலாம். இல்லை சின்னதை நம்ம கற்பூரம் சாமிக்கு காமிக்கணும்னாலும் இப்படி காமிச்சிக்கலாம். ரொம்ப குட்டியாகவே இருக்குது. இந்த 3 பாதம் இருக்குது. 2.25 இன்ச்சு இருக்குது. 5 சம்படம்ப்பா. பூராமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. நல்லா வெள்ளியம் பூசி இருக்குது, அந்த காலத்து வெள்ளியம். அதே மாதிரி இந்த மூடியில் நல்லா காப்பறி விட்டுருக்கு. ஒன்று 1/2 கிலோ பிடிக்கும், இன்னொன்று 3/4 கிலோ பிடிக்கும், இன்னொன்று 400 கிராம் பிடிக்கும். இந்த மாதிரி தான் எல்லாமே நல்லா இருக்குப்பா. 5 செட்டை வாங்கி நம்ம அடுப்படிக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் இதேப்பா வித்தியாசப்படும். இது வந்து 3.5 இன்ச்சு இருக்குது உயரம். வாய் அகலம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு. மேக்ஸிமம் 4 இன்ச்சு, 4.5 இன்ச்சு, 3.5 இன்ச்சு இந்த அளவுக்கு தேவையில்லை. ஒரு 3.5 இன்ச்சு வரும். மற்றது பூரா 4.5 இன்ச்சு, 4 இன்ச்சு வரும். இப்படியே 5 செட்டாக எடுத்துக்கலாம்ப்பா. நல்ல பெரிய முறித்தட்டுப்பா. பாருங்க எவ்வளோ பெரிய தட்டுங்க. அந்த காலத்தில் கொள்ளுப்பட்டையிலே அடித்தது. நம்ம நல்லா தாராளமாக பொரியல், கூட்டு, காய் இது பூரா வச்சு இவ்வளோ சோறு வச்சு சாப்பிட்டுக்கலாம்ப்பா. நல்ல பெரிய தட்டு. வீடியோவில் போட்டதுலே இதே பெருசு.
ரொம்ப பெரிய தட்டு பாருங்க, 1 அடி கிட்ட இருக்குது பாருங்க. முதல் போட்டதெல்லாம் 10 இன்ச்சுவே இருக்கும், இது 1 அடி இருக்குது. அதே மாதிரி உள்கூடு பாருங்களேன், 2.5 இன்ச்சு இருக்குது. நல்ல சரியான வெயிட்டுப்பா இதெல்லாம். அதாவது பூரி தட்டில் சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது. துணை தீபம்ப்பா இது. துணை தீபம் நிறையா கேட்கறதுனால இந்த பக்கம் ஒன்றுப்பா கிடச்சிருக்கு நம்மளுக்கு. 6 இன்ச்சு இருக்குப்பா. அதாவது வெங்கலம் நம்ம சாமிக்கு தீபாவளி காட்டுறதுக்கு, விளக்கு ஏற்றுறதுக்குலாம் இந்த மாதிரி தான் ஏற்றணும். இது மண்ணெண்ணெய் விளக்குப்பா. இப்போ நம்ம வந்து இப்போ இதில் எண்ணெய் ஊற்றி நம்ம ஏற்றிக்கிறாங்க. நல்லா மரையெல்லாம் கை மரை, பழைய காலத்து விளக்கு. இது ஒரு 50 ml பிடிக்கும்ப்பா. 4 இன்ச்சு இருக்குது உயரம். இது வந்து பசுவோட மணிப்பா, கழுத்தில் கட்டுற. இது ஒரு மாதிரியா சவுண்ட் இருக்குது, இது ஒரு மாதிரியா சவுண்ட் இருக்குது. ரெண்டுமே முறி வெங்கலம், ரெண்டுமே டிசைனு மாறி மாறி இருக்கும் பாருங்க. இதில் கயத்தை கோர்த்து நம்ம மாட்டுக்கு கட்டினோம்னா சவுண்ட் ஏறிக்கிட்டே. இது சாப்பாட்டு கும்பாப்பா. போன வட்டம் கும்பா போட்டுருந்ததை பார்த்துட்டு குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டுறதுக்கு கும்பா கேட்டிருந்தீங்க. இது நல்ல பெரிய கும்பாப்பா. இப்போ கொஞ்சம் வித்தியாசம், இது டிசைன் மாறுபடும். 5 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குங்க. நல்ல பால் சோறு, பருப்பு சோறு, நெய் சோறு வச்சு ஊட்டுறதுக்கு நல்லா இருக்குது கும்பா. நல்லா பழைய மாடலில் இருக்குது. இது வந்து சந்தன கும்பா. நாலு இன்ச்சு இருக்குது சந்தன கும்பா. வாயகலம் உயரம் வந்து 2.25 இன்ச்சு இருக்குது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு, அந்த காலத்தில் பால் குடிக்கிறதுக்கு இது கிண்டிப்பா. இந்த கும்பா வாங்கினீங்கன்னா இது செட்டாக வாங்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். பிள்ளைகளுக்கு தண்ணி எண்ணி கொடுத்தீங்கன்னா பிள்ளைய குடிச்சிக்கிடுவாங்க. 2.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு இருக்குது. உயரம் 2.5 இன்ச்சு இருக்குது. நல்ல வெங்கலம்ப்பா. இது முறி வெங்கலம். இது வந்து யானை பல்லுப்பா. பாருங்களேன், இந்த மெட்ரோடைய இதே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. கலரே உள்ளே இருக்கிறது வந்து வெங்கலம், வெளியில் இருக்கிறது முறி வெங்கலம். நல்லா இருக்குது. 2 இன்ச்சு இருக்குப்பா வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு இருக்குது. இது நிலவாசலை பூஜை ரூமில் கட்டுறதுக்கு நிறையா கேட்குறீங்க. ஒன்றுதே பண்ணிட்டா கிடச்சிருக்கு. நல்ல சவுண்ட் நல்லா இருக்குது. இது ஒரு செம்புப்பா. ஒரு 1/2 லிட்டர் பிடிக்கும். அதாவது வாய் அகலமாகவும் நடுவில் உடுக்கமாகவும் இருக்குது. 3 இன்ச்சு இருக்குது வாய் அகலம். உயரம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. கீழே 3 பாதம் இருக்குது. நல்ல வெங்கலச்செம்பு. சிறுகணிப்பா, பழைய காலத்து செக்கு வாரி. 7.5 இன்ச்சு இருக்குப்பா நீளம். முறி கிண்ணம்ப்பா. இந்த பழைய காலத்து பேர் எழுதியிருக்காங்க பாருங்க, முறி கிண்ணம். இது ஒரு 1/4 லிட்ரு பிடிக்கும்ப்பா. 3 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. துணை தீபம்ப்பா. இதுவும் பழைய காலத்து துணை தீபம். 7.5 இன்ச்சு இருக்குப்பா. நல்லா கை வேலைப்பாடெலாம் எப்படி இருக்குங்க, பூராமே நகாசு வேலை. சின்ன தூபக்கல்ப்பா. கற்பூரம் காட்டுறதுக்கும் வச்சுக்கிடலாம், சாம்பிராணி போடுறதுக்கும் வச்சுக்கலாம்ப்பா. 10 இன்ச்சு இருக்குதுப்பா நீளம். வாயகலம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. நல்லா ஒரே இது வார்ப்பு வெங்கலம். விபூதி கிண்ணம்ப்பா. இது கழட்ட முடியாது, ஒரே மோல்டு. நீளம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. உயரம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. இது வந்து பால், பருப்பு, இதை எண்ணெய் அந்த காலத்துலாம் அளந்துதே ஊற்றுவாங்க. இந்த அதோடைய அலாக்கு 3 செட்டாக இருக்குது வருங்க. இந்த நல்ல வெங்கலம். இது 100 கிராம் பிடிக்கும். இது வந்து 200, இது வந்து 400 பிடிக்கும். பெருசு பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் 3 இன்ச்சு இருக்குது. இதே நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு இருக்குதுப்பா. 2.25 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. அதே குட்டி பார்த்திங்கன்னா
2.25 இன்ச்சு இருக்குது வாய் அகலம். உயரம் பார்த்திங்கன்னா 2.25. காலத்து வெங்காயம் தானே, லேசாக இந்த மாதிரி விரிசல் இருக்குது. வீடியோவிலே சொல்லிடுறேன். இந்த அதனால் செட்டாக கிடச்சதுனால நான் செட்டாகவே போட்டிருக்கேன். அதனால் சோப்பீஸாகவே வச்சுக்கலாம். குட்டி எண்ணெய் கலையணுப்பா. நல்லா பொங்கப்பானை வடிவத்தில் இருக்கு பாருங்க. சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு நம்ம வச்சுக்கலாம்ப்பா. 3.5 இன்ச்சு இருக்குது. இது 3.25 இன்ச்சு இருக்குதுப்பா. கூடு 2.25 இன்ச்சு இருக்குது. இது ஒரு 1/4 லிட்டர்லேருந்து 300 ml பிடிக்கும். முறிக்கும் பாப்பா. குழந்தைகளுக்கு பருப்பு சாதம், நெய் சாதம் ஊட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. 4.5 இன்ச்சு இருக்குது வாய் அகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சு இருக்குது. இந்த பவுல் தான் நிறைய கேட்குறீங்க. கேத்தல், தண்ணி கேத்தல்ப்பா. இது ஒரு 1லேருந்து 1.5 லிட்டர் தண்ணி பிடிக்கும். உள்ள பழைய காலத்து வெள்ளி வந்துச்சிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி இந்த கை உள்ளலாம் பார்த்திங்கன்னா காப்பர் விட்டுருக்கு. அதில் பழைய காலத்து கேத்தல். போய் நம்ம டைனிங் டேபிளில் வச்சுக்கலாம்ப்பா. வாய் அகலம் பார்த்திங்கன்னா 3.25 இன்ச்சு இருக்குது. உள்கூடு பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குப்பா. நல்லா குமிழெல்லாம் மூடியில் இருக்குது பாருங்க. நல்லா இருக்குது. விலைவத்தி ஸ்டாண்டுப்பா. மேலே வாங்க இப்படி டிசைன் போட்டிருக்காங்க பாருங்க. ஒரு அம்மா இடுப்பில் பூக்கூட ஏதோ ஒரு தட்டு வச்சுருக்காங்க. இந்த தட்டை இப்படி எடுத்துக்கலாம்ப்பா. எடுத்து இதை மட்டும் கூட வச்சுக்கலாம். நல்லா டெக்கரேஷன் பீஸுப்பா. உயரம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குதுப்பா. அகலம் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. கிசரிப்பா. இது பூஜை ரூமில் வச்சுக்கலாம் நம்ம. சாமிக்கு விசிறி 9.5 இன்ச்சு இருக்குதுப்பா. அகலம் பார்த்திங்கன்னா விசிறியோட அகலம் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது. ஒரே மோர் மத்து பலகாப்பா. இது பர்மா தேக்கு. பத்தொம்பது இன்ச்சு இருக்குதுப்பா உயரம். ஒரே மரம். பர்மா தேக்கு பல்லாங்குழிப்பா. பல்லாங்குழியாக வச்சுக்கிடலாம். தாயக்கட்டை மேலே வந்து தாயக்கட்டை வச்சுக்கிடலாம். இல்லைன்னா பல்லாங்குழி. இது வந்து இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்குது என்னென்னா இந்த வார்னிஷ் அடிச்சிருக்காங்க. அதனால் இது வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்குது. நல்ல மரம்ப்பா. நல்ல இதெல்லாம் கை வேலைப்பாடு. இந்த பூராமே கை வேலைப்பாடு. இது புளிய முத்து போட்டு வச்சுக்கிறதுக்கு நல்லா அகல மரம் நல்லா இருக்குது. இதோட நீளம் பாருங்கள். பலகாயோட நீளம் 23 இன்ச்சு இருக்குது. குறுக்கு அகலம் பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு இருக்குது. உயரம் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு இருக்குப்பா. அதில் 5.25 இன்ச்சு இருக்குது. அதே மாதிரி இங்கிட்டு முத்து போட்டு வச்சுக்கிறதுக்கு இங்கிட்டு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. நல்ல பர்மா தேக்கு. இந்த கைவிடிலாம் வச்சுருக்காங்க பாருங்க. இங்கிட்ட அதே மாதிரி இங்கிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த இங்கிட்டு மூட்டை வச்சுக்கலாம். பின்னாடி தான் நல்ல வேலைப்பாடு. இந்த ஸ்டாண்டு மாதிரி நல்ல மரம். நல்ல சரியான வெயிட்டுப்பா. நல்ல பர்மா தேக்கு. நீங்கள் வாங்கிட்டு வந்த பொருளை பூரா வீடியோவில் போட்டு காமிச்சிட்டேப்பா. இதில் ஏதாவது பொருள் தேவைப்படுச்சுன்னா அந்த வீடியோ முடிஞ்ச விட்டு எண்டில் வந்து ஃபோட்டோ வரும். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கப்பா. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்ப்பா.